அன்பிற்கினிய அன்பு நேயர்களுக்கு என் இதயம் சார்ந்த அன்பு நிறை வணக்கம் பதிவு செய்கின்றேன். இன்றைய பதிவில் உங்கள் நலம் உங்கள் கையில், உடல் இயக்கம் நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துவது என்று, நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க பழமொழி சொல்வார்கள், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஆகவே நம் உடல் உழைப்பதற்கும் மன ஆரோக்கியம் பெறுவதற்கும் அடிப்படையாக இந்த உடல் இயக்கம் இருக்கின்றது. அதை சிந்தித்து அதற்கான நேரங்கள் சொல்லுகின்ற கருத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். குறிப்பாக காலை நேரமானது மிக அத்தியாவசியமான நேரம். நாம் பழக்கம் அன்றைய முழுவதும் செயல்படுவதற்கான ஒரு அமைதியான காலை நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில் எழுந்திருத்தவுடன் 3 நிமிடங்கள் அமர்ந்து நம்முடைய கை தட்டுதல், கை அங்கு பஞ்சர், கையை உராசுதல், கை உள்ளங்கையை பார்த்தல், முகத்தை வருடி விடுதல், இந்த செயல்கள் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது செய்யப்பட வேண்டுமா? அப்போ அந்த காலை பொழுதை எந்த சுறுசுறுப்பில் நாம் தொடங்குகின்றோமோ, பரபரப்பு இல்லாமல் ஒரு அமைதியை ஏற்படுத்தி அமைதியான சூழலில் எழுந்தரித்து நாம் படுக்கையில் இருந்த போர்வை, பாய் மற்றவர்களை அழகாக மடித்து வைத்து, அந்த சிறு வேலையாக இருந்தாலும் அதை செய்கின்ற தொடக்கம்தான் அன்றைய நாள் முழுதும் நமக்கு செயல்படும் என்று தெரிவிக்கின்றார்கள். ஆகவே காலை எழுந்தவுடன் 1.5 லிட்டராவது 1 லிட்டர் தண்ணியாவது குடிக்க வேண்டும். எழுந்ததும் அதில் சிறுநீரக பிரச்சனை, இருதய பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்க்கலாம். ஆகவே எடுத்த உடனே 5 மணிக்கு வெறும் வயிற்றில் டீ சாப்பிடக்கூடாது. காஃபி, டீ இவைகளை நாம் தொடங்குவதால் நாம் நோயையே வரவைத்துக் கொள்கின்றோம். குறிப்பாக அறிஞர்கள், சான்றோர்கள் கருத்துப்படி பால் என்பது குழந்தையாக இருக்கின்ற 5 வயதுக்கு தான் அந்த பால் சக்தியை தருகிறது. ஆனால் நாம் அந்த பாலை பயன்படுத்தி டீ, காபி குடிக்கின்ற போது நம் நோயை நாமே ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையையும் உருவாகிறது. ஆகவே வெறும் வயிற்றிலே அந்த காஃபியும் டீயும் குடிக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை நேர்மறை எண்ணங்களோடு நாம் உற்சாகத்துடன் அந்த நாளை தொடங்க வேண்டும். கிராம வழக்கத்திலே ஒன்று சொல்வார்கள், 3 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் ஞானி, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் அறிவாளி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் மனிதர்கள், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் கழுதை, 7 மணிக்கு எழுந்திருவர்கள் எருமாடு, 8 மணிக்கு எழுந்திருவர்கள் பன்றி. ஸோ அதனுடைய வேலையினுடைய செயல்பாடுகள் தான் இந்த நேரத்தை குறிப்பிடுகின்றார். ஆகவே நேரம் என்பது தொடங்கும் நேரம். ஒரு நாளில் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் என்று ஆராய்ந்து அறிந்து அந்த நாள் பொழுதினை, காலை பொழுதினை தொடங்க வேண்டும். அப்போது நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் ஒரு எதிர்நோக்கு எண்ணத்தோடு ஒரு அன்பாக இந்த உலகத்திலே அன்றைய நாளை நாம் கழிக்க முடியும். அவை காலை பொழுது இந்த நேரத்தில் மிக மிக முக்கியமானது என்பதை தெரிவித்து, ஏன் இந்த காலை பொழுதிலே நம்முடைய உடல் இயக்கங்கள் 2 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னுடைய பணியை அந்த உறுப்புகள் செய்கின்றன, அதை நாம் அறிந்து கொள்ளணும். அதன் மூலமாக அதற்கு அந்த வேலை செய்வதற்கான நேரங்களை உதவி செய்து ஒத்துழைப்பு கொடுத்து அதை செய்ய வைக்க வேண்டும். அந்த உடல் உறுப்புகள் செய்கின்ற வேலையை நாம் மாற்றி அதை தடையாக இருக்கின்ற போது நம்மளுடைய உடல்களில் சோர்வு பெறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாம் இறந்த பின் 39 நிமிடம் மூளை உயிரோட்டமாக இருக்குமாம். இறந்த பின் கண் 31 நிமிடம், நம்முடைய மூளை 10 நிமிடம், கால் இயக்கங்கள் 4 மணி நேரம், தசைகள் 5 மணி நேரம், இதயம் 4 to 6 மணி நேரம், நம்முடைய நுரையீரல் 4 to 6 மணி நேரம், கல்லீரல் 8 முதல் 12 மணி நேரம் அந்த உயிரோட்டமான நிலை இருப்பதை அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த உடல் உறுப்புகள் இறந்த நிலையிலும் அதனுடைய செயலாக்கம் என்னென்ன நிமிடங்கள் என்று வரையறுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் உடலின் வெப்பநிலை 4 மணி நேரம் காலையில் இருக்கின்றது. மாலையில் அதிகமாக அந்த
இளம் தலைமுறைகளுக்கு ஒப்பதும். நம்முடைய ரத்தம் 30 கோடி பயணம் செய்கிறது. அந்த இரத்த ஓட்டமானது இவ்வளோ வேலை செய்கிறது. நம்முடைய நரம்புகள் 4442 நரம்புகள் இருக்கின்றன. நம்முடைய நுரையீரல்கள் 23.4 சுவாசம் செய்கின்ற, உள்மூச்சு இழுத்து வெளிமூச்சு இழுக்கின்ற அந்த நுரையீரல் செய்கின்ற பணி. ஆகவே நம்முடைய நாக்கு 3% மின்சாரம் உள்ளதாகவும் 5 லிட்டர் மணி நேரம் நம்ம உறுப்புகள் அந்த இரத்த ஓட்டத்திலே நடக்கின்றது என்பதை அவர்கள் அந்த குறிப்புகளிலே தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது நாம் காலை பொழுதை கடப்பதையும், நம் உடல் உறுப்புகள் தலை முதல் பாதம் வரை அந்த பாத நரம்புகள், பாதம் வைக்கின்ற எல்லா நரம்புகள் அந்த சூடு வந்தால் கூட அந்த பாதத்திலே வந்து சேர்கிறது. ஆகவே இந்த உடல் இயக்கங்களை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 3 மணி முதல் 5 மணி வரை காலை நுரையீரல் சுவாச பயிற்சியான நேரமாக நமக்கு பயன்படுது. அப்போ ஆக்சிஜன் ஈர்த்து வெளிவிடுது. அதனால தான் 5 மணிக்கு எழுந்திருக்கின்ற பொழுது ஒரு அமைதியான முறையில் ஒரு மூச்சை இழுத்து மூச்சு விடுதல் என்ற ஒரு பயிற்சியை செய்கின்ற போது அந்த நுரையீரல் தொடங்கும் போதே அந்த வேலையை சிறப்பாக தன்னுடைய பணியை செய்யுமா. அடுத்தது 5 முதல் 7 மணி வரை நம்முடைய பெருங்குடல் நேரம் என்று சொல்கிறார்கள். இந்த உடலில் இருக்கின்ற பெருங்குடல் நேரம் அந்த வேலையை அது செய்கின்ற நேரம் 5 to. அப்போ அது அந்த பெருங்குடல் சுத்தம் பண்ணுவதற்கான காலை கடன், பல் துலக்குகின்ற வேலைகள் எல்லாம் அந்த நேரத்திலே செய்துபட வேண்டும். 7 மணி முதல் 9 மணி வரை வயிற்றின் வேலை. இந்த வயிற்றின் வேலை என்ன செய்கிறது? கல்லீரல் வேலை செய்கிறது. நாம் கல்லே உண்ணாலும் அதை கரைத்து விடுமாம். அப்போ அந்த கல்லீரல் வேலை செய்வதற்கான ஒரு நேரத்தை 7 to 9 மணி வரை பேரரசன் போல உணவை உண்ணாலும் அது ஜீரணித்து நமக்கு அந்த வேலையை செய்கிறது அந்த கல்லீரல் வேலை. 7 to 9 நினைவுக்கு அடுத்தது 9 to 11 மண்ணீரல் நேரம். நம் உடலில் இருக்கின்ற அந்த மண்ணீரல், கல்லீரல், மண்ணீரல் உணவு உண்டதை செரித்து அதை இரத்தமாக இந்த உடல் உழவுகள் மூலம் பயணிக்க செய்கிறது. அந்த வேலையை மண்ணீரல் செய்கிறது. அதனுடைய நேரம் 9 முதல் 11 வரை. 11 முதல் 1 மணி வரை இதயத்தின் துடிப்பு வேலை. அந்த இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை அது தொடர்ச்சியான துடிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த இதயத்திற்கான நேரத்தை நாம் ஒதுக்கி விட்டு அந்த நேரத்தில் அதிகமாக பேசுதல் கூடாது. அதிக பதற்றத்துடன் இருக்கக்கூடாது. ஏதோ நடந்து போச்சு ஐயோ என்ற ஒரு பரிதாப நிலைக்கு போகக்கூடாது. அப்போ இதயம் அந்த நேரத்திலே பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சிந்தனைகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம செயல்பாடுகளும் ஒரு அமைதியான முறையில் உருவாக்கி கொள்ள வேண்டும். பதட்டம் இருக்கக்கூடாது என்கிறார்கள். இது சிறுகுடல் நேரமாக மிதமாக மதிய உணவை நாம் வழங்கலாம், அருந்தலாம். 1 to 3 மணி நேரம் சிறுகுடல் நேரம். அதுதான் சிறுகுடல், பெருங்குடல் சொன்னோம். இப்போ சிறுகுடல். அந்த சிறுகுடல் நேரத்தில் நாம் உணவை மெதுவாக சாப்பிட வேண்டும். நம் வீட்டில் கிராமங்களில் பார்க்க வேண்டும் என்றால் இந்த 5 விரல்கள் சாப்பிடுகின்ற முறையை பெரியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கையை ஊனிக்கொண்டு சாப்பிடக்கூடாது. அமர்ந்து அந்த சாதத்தை உருட்டி சாப்பிடக்கூடாது. இந்த விரல்களுக்கு கீழ் உணவுகள் அந்த படியக்கூடாது. இந்த 5 விரல்களை எடுத்து சாப்பிடும்போது அமைதியாக சாப்பிடணும், நிதானமாக சாகணும், பொறுமையாக சாப்பிடணும். வேகமாக அவசரப்பட்டு அந்த உணவை நாம் உட்கொள்ளக்கூடாது என்று பெரியவர்கள் கிராமங்களிலே இந்த தமிழ் பண்பாட்டு முறையிலே உணவை எப்படி சாப்பிட வேண்டும், உணவை சிந்தக்கூடாது. ஆகவே பாத்திரம் துலக்கி சாப்பிட்ட பின்னும் பாத்திரத்தை துலக்கி வைக்க வேண்டும். ஆகவே உணவுகளை சாப்பிடுகின்ற முறைகளையும் தத்துவங்களையும் அதனால் ஏற்படுகின்ற நிறைகளையும் நமக்கு வேண்டும். சாப்பிட்டு கொண்டே தண்ணீர் குடிக்கக்கூடாது என்ற விதிகளெல்லாம் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த 1 to 3 மணி நேரம் சிறு நேரம் மிதமாக மதிய உணவும் ஓய்வெடுத்தலும். 3 to 5 சிறுபை, அந்த சிறுநீர் பை இருக்கு இல்லைங்களா,
அது பயன்படுகின்ற நேரம் சிறுநீர் கழித்தல் வெளியேற்ற வழிவகுக்கின்ற நேரம் அந்த நேரமாக நாம் கொள்கின்றோம். 3 to 7 மணி வரை. 7 to 9 வரை பெரும் காரியத்தின் நேரம். அதாவது இதயத்தை சுற்றி ஒரு ஜவ்வு இருக்கிறது. அந்த ஜவ்வானது விதமான ஒரு பணியை செய்கிறது, இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அதற்கு இந்த இரவு நேரம் அந்த உணவை சாப்பிடுவதற்கான நேரம் அதுதான். இதையும் உணவு முறையோடு அந்த நேரத்தோடு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 9 to 11 மணி வரை நம்மளுடைய ட்ரிப்பின் கிட்டா என்ற நிறையில் உச்சந்தலை முறை வரை அடிவயிறு வரை இந்த 3 பகுதிகளாக நினைக்கின்றதை நாம் அந்த பாதைகளை செயல்படுத்துவதும் அதை செயலாக்கம் சொல்லுவதையும் நாம் கட்டுப்படுத்துகிறோம். அந்த பணியை அது செய்கின்றது. இரவு 11 முதல் 1 மணி வரை பித்தப்பை இயங்கும் நேரம். நாம் தூங்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக பித்தப்பை வேலை செய்வதற்கான உறக்கத்தில் இருக்க வேண்டும், ஒரு அமைதியான நெத்திரில் இருக்க வேண்டும். அப்படி செய்வதால் அந்த பித்தப்பை வேலை செய்கிறது. அங்கே தூக்கம் உடன் நாம் அந்த பித்தப்பை இயக்குவதற்கான விடை செய்ய வேண்டும். 1 மணி முதல் 3 மணி வரை கல்லீரல் நேரம் மிக முக்கியமானது. நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, அந்த நேரத்தில் விழித்திருக்கக்கூடாது. உடல் முழுதும் ஓடு இரத்தத்தை இந்த கல்லீரல் தன்னிடம் வரவைத்து அதை சுத்திகரிக்கின்ற செய்ய நேரம். ஆக முக்கியமான நேரம் 1 to 3. இந்த கல்லீரல் வேலை செய்வதற்காக நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவரை தூங்குதல் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். ஆகவே ராஜா உறுப்புகள் என்ற நிலையில் மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம், இந்த 5 உறுப்புகளும் நம் உடல் உறுப்புகளில் என்ன சொல்கிறார்? ராஜா உறுப்புகள். ஸோ அந்த பயன்பாட்டினை நாம் உணர்ந்து அதற்கு வேண்டிய உணவு முறைகளையும் அதற்கான பயணிக்கின்ற அந்த வேலை செய்கிற நேரங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரங்களில் என்ன நேரையோ அதை தான் நாம் செய்யணும் என்று கூறுகின்றார்கள். இரத்த உடல் முழுவதும் பரவ அந்த பம்பு செய்கின்ற அந்த நுரையீரல் ஆக்சிஜனை உறிஞ்சி நல்ல ஒரு செயலாக்கத்தை செயல்படுத்துகிறது. அந்த கல்லீரல் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, கொழுப்பை ஜீரணிக்க செய்கிறது. இதெல்லாம் அந்த அதான் ராஜா உறுப்புகள் செய்யப்படுகின்ற முக்கியமான வேலைகளாக சொல்லும். ஆக இதன் அடிப்படையில் உள்ளுறுப்பு எது, அதனுடைய துணை உறுப்பு எது, அதனுடைய ஒட்டிய புது உறுப்பு எது என்று நாம் பிரித்திருக்கின்றார்கள். இதயம் சிறுகுளோடு துணை உறுப்பு, நாக்கு அதனுடைய தொடர் உறுப்பு, மண்ணீரல் அதனுடைய துணை உறுப்பு இரைப்பை, அது உதடுகள் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் பெருங்குடல் அதனுடைய துணை உறுப்பு, அது மூக்கு, சிறுநீரகம் சிறுநீர்ப்பை, காது அதனுடைய தொடர்பு, கல்லீரல் பித்தப்பை, கண்கள் தொடர்பு உள்ளது. ஆகவே நமது தசைகள் 48 மணி நேரமும் இயக்கத்துடன் இருக்கின்றது. 48 மணி நேரம். அப்போ அந்த 48 மணி நேரம் செய்கின்ற வேளையில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் ஓய்வு, உடற்பயிற்சிகள் இருக்கிற நேரத்தில் உடற்பயிற்சி, ஒட்டுமொத்த வலிமையும் சக்தியும் இவைகள் நம் உடலுக்கு அளிக்கிறது. இந்த நரம்பு மண்டலத்தை செயல்படுத்திட மன உறுதியும் சகிப்புத்தன்மையும் அதிகரிக்க இந்த முறையில் சமநிலை வேகம் செய்ய வேண்டும். ஹார்மோன்கள் தூண்டுகின்ற அந்த வரத்தையும் நாக்கு 3-4 முறை உடற்பயிற்சிகள் தேவைப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே தரமான உணவை பின் சாப்பிட்டு அந்த தரமான நிலையில் நன்றாக உறக்கம் எடுத்தல், ஓய்வெடுத்தல், இந்த 3 வேளை உண்ணுகின்ற விதத்தில் அந்த நேரத்தோடு உண்ணுதல் என்ற முறைகளெல்லாம் இந்த உடல் உறுப்புகள் இயக்கத்திற்காக செயல்படுத்துகின்ற வாய்ப்புகளை நாம் ஒவ்வொருவரும் நம் உடல் உறுப்புகளுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஏனெனில் மனித படைப்பில் இந்த உடல் உறுப்புகள் அற்புதமான மிகப்பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு வெளியில் தெரிவதில்லை. ஆனால் அந்த உறுப்புகளுடைய செயலாக்கத்திற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும், அதற்குரிய பணிகளை செய்வதற்காக ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இன்னும் சொல்ல வேண்டால், இந்த உடல் இயக்க உறுப்புகளுக்கு மூத்தோர்கள் குடிமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவல், அதிகம் பேச வேண்டும். ஒரு மூலையிலே ஒடுங்கி இருக்கக்கூடாது. அவர்கள் நினைவாற்றல் இழந்து விடுவார்கள். ஆகவே இந்த 3 விதமான நன்மைகளை இந்த மூத்த குடிமக்கள் தன்னைத்தானே சிந்திக் கொள்ள வேண்டும், தன்னைத்தானே செயல்படுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு பேச வேண்டும், இந்த மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஒரு முறை 2 முறை அல்ல, ஒரு 20 முறையாவது நாம் சிரித்து பழக வேண்டும் என்ற நிலையில் அதனுடைய பயன்கள் என்ன என்று சொல்கிறார்களால், மூளையை செயல்படுத்துவது எண்ணம் கொண்டு தொடர்பு கொள்கின்றன. ஆகவே விரைவாக பேசுவது நம்முடைய சிந்தனையை வளர்க்கிறது, மேம்படுத்துகிறது என்று. ஆகவே பேசாமல் இருந்து விட்டால் ஒரு மூத்த குடிமக்கள் ஞாபக சக்தியை இழந்து விடுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரம் நாம் உரையாட வேண்டும், புத்தகத்தை படிக்க வேண்டும், அல்லது பிறரோடு மகிழ்ச்சியோடு பேச வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி செய்வதால் அவர்களுக்கு மன அழுத்தம் குறைகிறது. எல்லோரிடம் பேசாமல் இருப்பதாலும் நம்முடைய மூச்சு திணறல் சௌகரியமாக இல்லை, அதை உணர்கிறோம். அதனால்தான் அதிகமாக நாம் நம்முடைய மூளையை சிந்தித்து செயல்படுத்தி பேச வேண்டும் என்று அழைக்கின்றார். இந்த பேசுகின்ற போது முகபாவம், முகத்தினுடைய சுருக்கம், அவருக்கு ஒரு பயிற்சி அளிக்கிறது. கண் காதுகள் சேதப்படாமல், தலை சுற்றுதல் இவைகளெல்லாம் வராமல், அந்த தசைகள் ஒரு நல்ல நிலையை, ஒரு மகிழ்ச்சியான நிலையை அந்த தசைகள் ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த உடலை நாம் பராமரித்து வழிநடத்துவதற்கான இளமையில் நன்றாக உடற்பயிற்சி விளையாடி நல்ல சிந்தனைகளை கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்பட வைக்கின்ற போது, அந்தந்த வயதில் அந்தந்த பணிகளை நாம் செய்கின்ற போது அந்த உடல் ஆரோக்கியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியம்தான் மிக முக்கியமான ஆரோக்கியம். அன்றைய கால உணவு முறைகளும் இன்றைய கால உணவு முறைகளும் எந்த விதத்தில் இன்று மாறுகிறது. அன்ற காலம் வாழ்ந்த உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்த மனிதருடைய வயதும் இந்த காலத்தில் பலதரப்பட்ட நோய்கள் வருகின்றதும், உடல் ட்ரெஸ்ட்டு, மன இறுக்கம்தான் இன்றைய நோய்களிலே மிகப்பெரிய நோய். அந்த மன இறுக்கம் எதுக்கு ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுது என்றால், மற்றவர்களோடு பேசாமல் இருப்பது, தனிமையில் இருப்பது, தன்னுடைய கவலைகளையும் மதைகளையும் மனதிலே போட்டு அழுத்தி கொண்டு அதை வெளிப்படுத்தாமல், அதற்குரிய வழிகாட்டுதல் இல்லாமல், சிந்திக்காமல் செய்வதால் இந்த நிலைகள் நமக்கு ஏற்படும். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உடல் காட்டுகின்ற இந்த அடிப்படை நிலைகளை அறிந்து கொள்ளும். நம் முந்தைய காலத்தில் பண்டைய சமய நம்முடைய தமிழ் பண்பாட்டு முறையில் இந்த உடல் ஆரோக்கியத்தையான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்றார்கள். நாம் பெரியவர்களை பார்த்திருக்கின்றோம். காலையில் எழுந்த உடனே குளித்து விட்டு துண்டால் முதுகை தேய்ப்பார்கள். ஏன்? அது கூட ஒரு கதை கூறி அதை நமக்கு பழக்கமாக சொன்னார்கள். மூதேவி சீதேவி கதையை சொல்லி, யார் இந்த உடலுக்கு முதல் போகுவது என்ற பிரமனிடம் போய் முறையிட்டு, அவன் முதல் முதுகை திரைக்கிற நேரத்தில் மூதேவி போ, சீதேவி அதுக்கு அடுத்தது போன்ற சொன்ன பிற்பாடு தான் இந்த துண்டை துடைப்பதால் முதுகில் வந்து மூதேவி அமர்ந்து விடுகிறாள். அதுக்கடுத்து சீதேவி நம்முடைய முகத்திலே மலர்ச்சியுடன் இருக்கிறதாக ஒரு கதையை சொல்லி, இந்த உடல் தண்டுவடத்தின் நரம்புகள் அக்கு பச்சரில் உராய்வுகள் ஏற்படுத்தி அன்றைய நாளை சுறுசுறுப்பாக செயல்படுத்துவதற்கு நல்லதொரு தொடக்கமாக இருப்பதற்கான இந்த முதுகு தண்டுவடம் இருக்கிறதே, அதுதான் முக்கியமான தூண்டுதலை இந்த மூளைக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு வழிகாலாகும். என்ன வித்தியாசம் பாருங்கள். ஆகவே அந்த உடல் உறுப்பை அலட்சியம் இருக்கக்கூடாது. அந்த நெகம் வெட்டுதல், உடல் தூய்மைப்படுத்துதல், தலைமுடி வெட்டுதல், மாதம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளித்தல். ஸோ இந்த உடல் பயிற்சிகள் நடைமுறைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உடல் உறுப்புக்காக நாம் பாதுகாப்பாக அதை நெறிப்படுத்த வேண்டும். ஆகவே நாம் நன்றாக உழைத்து வளர்ந்து பலன் பெறுவதற்கு அடுத்த தலைமுறைகள், ஒரு தலைமுறை என்பது 33 ஆண்டுகள் என்று சொல்கிறார். ஸோ அந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான
அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான காலமாக நம் உடலை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கு இன்றைய நிலையில் நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுகம் தரும் சிற்றிலைகள் என்ற ஒரு புத்தகம் எழுதினேன். இந்த உடல் உறுப்புகளுக்கான ஆரோக்கியம் தருகின்றது வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. நம்முடைய இயற்கை மூலிகைகள் நம்முடைய நாட்டில் நம்முடைய கிராமத்தில் கொட்டி கிடக்கின்றன. அந்த பயன்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும். அதை உணவு முறையில் சுழற்சி முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது நான் என்னுடைய கருத்தில் நான் பயன்படுத்துகின்ற வரையில் அரைக்கீரை, இந்த அரைக்கீரை நாம் சாப்பிடுவதால் நம் உடல் அந்த ஜீரண சக்தி ஏற்படுகிறது. சளி இருமல் போன்றவைகளெல்லாம் நீக்க பயன்படுகிறது. உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அந்த அரைக்கீரை பயன்படுது. சிறுகீரை, சிறுநீரக பிரச்சனை இருந்தால் அந்த சிறுகீரை படுத்தி உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கான அந்த சிறுகீரை நமக்கு தரும். அது காச நோயையும் குணப்படுத்துகின்ற ஒரு வலிமை பெற்றுகிறது. தேகம் ஆரோக்கியம் பெறுவதற்காக இந்த சிறுகீரை பயன்படுத்த வேண்டும். ஆகவே உள் உறுப்புகளுக்கு நாம் பழக்க வழக்கங்களில் என்ன விதத்தில் நம் உணவு முறைகள் இருந்தால் அந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கான எளிய முறை உணவு முறைகள் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பசலைக்கீரை நீர் கடுப்பு ஏற்படுவதாலும் வெள்ளப்போக்கு ஏற்படுவதையும் இந்த பசலைக்கீரைகள் நம் உடல் உறுப்புக்கு அது ஆரோக்கியத்தை தருகிறது. அகத்திக்கீரை பித்தம் நீங்குவதற்கும் ஜீரணம் பெறுவதற்காக இந்த பசலைக்கீரை பயன்படுத்துகிறார்கள். மேலும் பிரண்டை கூட பசி எடுப்பதற்காக அந்த பிரண்டை ஊறுகாயை சாப்பிடுகின்ற போது தெரியுது. அதேபோல் நாற்றங்காய் ஊறுகாய் நம் உடலில் உணவை சாப்பிடுகின்ற பொழுது நாக்கில் எச்சு ஊற வேண்டும். அதனால தான் உணவு முறைகளை வைக்கும்போது ஊறுகாய் வைக்கிறாங்க. ஏன்? அந்த எச்சிலினுடைய சுரப்பி மூலமாக தான் உணவு உள்ளே சென்று ஜீரண சக்தியாக வேண்டும். ஆகவே தான் அந்த ஊறுகாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த நாற்றங்காய் ஊறுகாய் மிகப்பெரிய ஜீரண சக்தியை செயல்படுத்துகின்ற ஊறுகாயாக இருக்கிறது. புளிச்சக்கீரை, இந்த புளிச்சக்கீரை கிராமங்களில் இருக்கின்ற ஒரு இரும்பு சக்தியை இது தருகிறது. அதுக்கு விந்துக்களை பலப்படுத்துகின்ற ஒரு இயற்கை மூலிகையாக அந்த புளிச்சக்கீரை இருக்கிறது. ஆகவே அந்த புளிச்சக்கீரையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெந்தயக்கீரை, இது இந்த உடலுக்கு வேண்டிய நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் நீரிழிவு நோய் சொல்லுகின்றார்கள் அல்லவா, அந்த நீரிழிவு நோய்க்கு அது அடிப்படை மூலாதாரமாக இந்த வெந்தயக்கீரை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிவகரந்தை என்ற ஒரு கீரை, இது கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் உகந்த பொருளாக ஒரு கீரையாக பயன்படுகிறது. அடுத்து இளநீர், இது உடலுக்கு வளநீர். 12 ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிட்றோம் நம் நோயை வர வைப்பதற்காக. ஆனால் ஒரு 30 ரூபா 40 ரூபா ஒரு இளநீரை சாப்பிடுவதால் நம் உடலில் 80% உடல் நீர் இருக்கின்றது. உலகம் எப்படி 75% நீராக இருக்கிறதோ 79%, அதுபோன்று நம் உடலில் இரத்தமாகவும் நீராகவும் 75% நீர்கள் இருக்கின்றது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த நீரை மெயின்டைன் இந்த கீரைகள் அந்த வகைகளை நம்ம சாப்பிடுகின்ற போது அது சமன் செய்கிறது. நம்முடைய நீரினுடைய தன்மையை அப்படியே உறுதி செய்து வைத்துக் கொள்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, எனக்கு மஞ்சள் நாம நோய் வந்தது என்று சொல்கிறார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் இதை மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்தாக இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை பயன்படுகிறது. அடுத்தது குப்பைக்கீரை, பசியை ஏற்படுத்துகின்ற ஒரு வகையான கீரை. இதை இன்றைக்கு கிராமங்களிலும் நகரங்களில் பல இடத்திலும் இந்த கீரை வகைகளே ஒரு தனிப்பட்ட முறையிலே விற்பதை நாம் பார்த்துருக்கின்றோம். அடுத்தது சுக்கங்கீரை, இந்த சுக்கங்கீரை இரத்த அழுத்தத்தை தவிர்க்கிறது. முருங்கைக்கீரை அற்புதமான ஒரு முருங்கைக்கீரை சாப்பிடாத உணவு முறையிலே இருக்கக்கூடாது. நம்மளுடைய கண்ணுக்கும் நம்முடைய சுறுசுறுப்புக்கும் பலவித நிலைகளும் அதை பயன்படுத்துகிறோம். முருங்கைக்கீரையும் முருங்கைக்காய் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கும், முருங்கைக்கீரையினுடைய ஈர்க்கு ரசம் வைத்து சாப்பிடுவதும், இப்படி அந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய உடலுக்கு வளமான ஒரு கீரையாக பயன்படுத்துகிறது. இதை கண்டிப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வல்லாரக்கீரை,
நம்முடைய கிராமங்களிலே சொல்லுவார்கள், இந்த பிள்ளைகள் வல்லாரக்கீரை சாப்பிடுவதால் மூளை வளர்ச்சிக்கு பயன்படுகிறது, ஞாபக சக்திக்கு பயன்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மூளையில் அந்த நியூட்ரான் அந்த வேலை செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை அந்த கொடுக்கிறது. அதில் மீன் வகையில் கூட மத்தி மீன் என்ற ஒரு வகை மீன் அந்த மூளையினுடைய வளர்ச்சிக்கு, அந்த ஆரோக்கியத்திற்கு, அந்த அந்த அணுக்கள் அந்த செயல்படுவதற்கான ஒரு நிலையை உருவாக்குகிறது என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து முடக்கத்தான் கீரை. இந்த உடல் கால் வலி, மூட்டு வலி என்பதற்கு சாதாரணமாகவே அந்த முடக்கத்தான் கீரை வடையிலையும் செய்து கூட கொடுக்கின்றார்கள். முருங்கைக்கீரை கூட அந்த வடைகளை இணைத்து செய்து கொடுக்கிறார்கள். கேழ்வரகோடு செய்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் நாம் ரொட்டீன் பழக்க வைக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நஞ்சு முண்டான் கீரை, அது விஷத்தை முறிக்கின்ற ஒரு கீரை. அடுத்தது இந்த விஷத்துக்கு முறிக்கின்ற அளவுக்கு பலவிதமான செடிகள், அந்த மூலிகை செடிகள் இருக்கிறது. இவைகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நம்முடைய முன்னோர்களால் வழிகாட்டப்பட்டு நம்முடைய இடங்களிலே இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பல் வலிக்கு இந்த ஒரு நாய் உருவி அந்த குச்சியால் 48 நாள் பல்லு விளக்கி அதை சாம்பலாக்கி அதை 48 நாள் பல் விளக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்குறால் நம் பல் பலப்படும் என்று கூறுகின்றார். நான் ஒரு விதத்திலே சென்னையில் ஒரு அலுவலகத்தில் சென்றிருந்த போது ஒரு அலுவலை பார்க்கின்ற போது 100 மூட்டை அடிக்கிறதுங்க. அந்த 100 மூட்டையை அப்படி கையில் வச்சு சாஞ்ச அந்த கையில் முள்ளு குத்துச்சு. உடனே அதை நோண்டி எடுத்து பார்த்தா நெறிஞ்ச முள், நம் கிராமத்திலே காலிலே குத்துக்கிற அந்த நெறிஞ்ச முள்ளுடைய விதைகள் என்ன பாருங்கள். அந்த நெறிஞ்ச முள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து அதில் தான் இதயத்துக்கு சம்பந்தமான ஆர்டிபேஷனுக்கு ஒரு மாத்திரையாக வருதான். சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு கிடைக்கின்ற இந்த கீரை வகைகள் அற்புதமான குணம் தருகின்ற மூலிகை செடிகள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதை பயன்படுத்தாமல் இருக்கின்றோம். இவைகள் தயவு செய்து இந்த நேயர்கள் உங்களுக்கு தெரிந்த முதியோர்கள் கிராமங்கள் இருக்கிறோடு தொடர்பு கொண்டு என்னென்ன கீரை வகைகள் என்னென்ன உடல் வளத்துக்கு பயன்படுகிறது, என்னென்ன நோவுக்கு அது ஆதாரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் இந்த பதிவை நான் உங்களிடம் அன்போடு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். மணத்தக்காளி கீரை பாருங்கள், அந்த மணத்தக்காளி பழம் இருக்கிறது எவ்வளோ வலிமை உள்ளது. அந்த கீரையை கூட நாம் சாப்பிட்டு நம்மளுடைய வாய்ப்புண்கள், வயிற்றில் இருக்கின்ற குறைபாடுகள், புண்கள் ஆறுவதற்காகத்தான் இந்த மணத்தக்காளி பழம் அல்லது மணத்தக்காளி கீரை நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது இன்னும் சொல்லப்போனோம் என்றால் தூதுவளை கீரை நம் ஆன்மீக பலத்தையும் சர்ம நோய்களிலிருந்தும் நாம் தவிர்க்கின்றோம். அடுத்தது வெள்ளாரக்கீரை தாய்ப்பால் சுரப்பு நிலை உயர்த்தவும், முளைக்கீரை நரம்பு தளர்ச்சியை தவிர்க்கவும், பசலைக்கீரை சிறுநீரக பிரச்சனை, மலச்சிக்கல் ஏற்படுத்துவதற்கான இந்த பசலைக்கீரையும் பயன்படுத்துகிறோம். ஆகவே கிராமத்திலும் சரி கடைகளிலும் சரி ஒவ்வொரு கீரைகளும் நம்மளுடைய உடல் உள் உறுப்புகள் பயணிப்பதற்காக, அதனுடைய நோயால் அது தாக்கப்படுவதற்காக, எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த கீரை வகைகளை நாம் சாப்பிட வேண்டும். அடுத்தது காலையில் என்னுடைய சந்தித்த நான் இந்த கீரை வகைகள் பயன்பாட்டிலெல்லாம் நான் மலை பகுதியிலே வாழுகின்ற பழங்குடியின மக்கள், இப்படி அந்த மக்களோடு பயணித்து இந்த வகையான கீரை வகைகள் உணவு முறையிலே அன்றைய காலத்திலிருந்து எனக்கு 15 வயதிலிருந்து நான் இந்த பழக்கப்படுத்தி கொண்டு வருகிறேன். அப்போ இந்த முறைகளை அனுபவித்து நான் பார்த்தனால்தான் இந்த கீரை வகைகளை இப்படி சொல்லுகின்றேன். சுகந்தரும் கீரைகள் சுகந்தரும் சிற்றிலைகள் என்ற புத்தகத்தையும் எழுதி வெளியிட்டேன். ஆகவே நம் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில் எத்தனையோ விதமான மூலிகைகள் இருக்கின்றது. எருக்கஞ்செடி சொல்கிறீங்களே, ஒரு மரத்தினுடைய அந்த பாலை எடுத்து வலி வீக்கம் இருக்கின்ற போது அது தடவினால் அது குணம் பெறுகின்றார். ஆகவே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சிற்றிலையும் மகத்தான காரியங்களை கொடுக்குறது. நான் ஒரு விதத்தில் அருகம்புல்லை காலையில் எழுந்தவுடனே அந்த அருகம்புல் இருக்கின்ற வரப்பில் வெறும் பாதத்தால் நடக்க வேண்டுமா, அது உடல் தேகத்திற்கு மிக ஆரோக்கியமாக தருகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த அருகம்புல்லை நான் உதாரணம் சொல்லுகின்றேன்.
இத்தனை வகையான மூலிகை செடிகளை பற்றி நான் சொன்னேன். உடல் உள் உறுப்புகளுக்கான ஆரோக்கியமான நிலைவு. இதை நீங்கள் படித்தும் கேட்டும் அல்லது நீங்கள் மற்றவர்களோட உரையாடியும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வயதுக்கேற்ப என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உடல் உறுப்புக்கு ஆரோக்கியத்துக்காக தயவு செய்து ஒவ்வொரு நேயர்களும் இதை பற்றி நீங்கள் புரிதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அருகம்புல்லை எடுத்து நம்முடைய பிள்ளையார் பிடிப்பதற்காக ஒரு சாணி உருண்டை எடுத்து ஒரு சாணி உருண்டையில் ஒரு 4 இனுக்கு உள்ள அல்லது 3 இனுக்குள்ள ஒரு அருகம்புல்லை சொருவிட்டேன். இன்னொரு சாணி உருண்டையை அப்படியே அந்த அருகம்புல் இல்லாத ஒரு உருண்டையை வைத்து விட்டேன். நீங்கள் செய்து பாருங்கள், எவ்வளோ பெரிய அதிசயத்தை பார்ப்பீர்கள். 4 நாட்கள் கழித்த உடனே அந்த அருகம்புல் இல்லாத அந்த சாணி உருண்டை, பிள்ளையார் பிடித்து வைத்த சாணி உருண்டையில் வண்டுகள் இருந்தன. ஆனால் இந்த அருகம்புல் சொருகியுள்ள அந்த சாணி உருண்டையில் கண்டிப்பாக ஒரு வண்டுகளும் இல்லை, அந்த ஜீவன்கள் இல்லை. காரணம் பாருங்கள். அப்போ அந்த அருகம்புல்லுக்கு எவ்வளோ சக்தி இருக்கிறது என்பது இந்த ஒரு விஷயத்திலிருந்தே இந்த அருகம்புல்லை பச்சாக மென்று சாப்பிடுவது. உதாரணமாக சர்க்கரை நோய்க்கு நான் செயல்படுத்தி விடுகிறேன். நம்மளுடைய கொய்யா இலை, அடுத்து சீத்தாப்பழி இலை, வேப்ப இலை, இவைகளை தினமும் காலையில் எடுத்து மென்று மூழ்கி விட வேண்டும். இதுதான் நான் இன்றைக்கும் செஞ்சுன்னு வரேன். ஸோ இப்பேற்பட்ட உணவு முறைகளை, கீரை வகைகளையும் இலை வகைகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டு வந்தால் நாம் உடல் மேகத்துக்கு உடல் உறுப்புகள் வெளியில் அல்ல, உடல் உள் உறுப்புகளாகிய அந்த தலையாய உறுப்புகள் 5 மற்றும் அனைத்து உள் உறுப்புகளுக்கும் இந்த தன்னுடைய பணிகளை, அந்த இரத்த நிலைகளை செயல்படுத்துவதை, அந்த இதய துடிப்பு, நுரையீரல், மூச்சு விடுதல் போன்ற பயிற்சிகளுக்கெல்லாம் இத்தகையான உணவு முறைகளை பலப்படுத்துவதால், பழக்கிக் கொள்வதால், பயன்படுத்துவதால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 2 மணி நேரம் செய்கின்ற அந்த உடல் உறுப்புகள் நேரத்திற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்பதால், அதுபோன்று நம்ம நேரத்துக்கு ஏற்றாப்புல பேசாமல் இருக்காமல் முகமலர்ச்சியோடு மற்றவர்களோடு பேசுவதால் அந்த எதிர்ப்பு நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வது இது பயனுள்ளதாகும். ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் மனிதன் பயன்பட்டிற்காக, ஆரோக்கியத்துக்காக இருப்பதை எத்தனையோ பெரியவர்கள், அன்றைய சான்றோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே அதை உணர்ந்து இந்த காலத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தயவு செய்து இன்றைய காலப்போக்கிலான உணவுகள், துரித உணவுகள் தயவு செய்து தவிர்க்கவும். இந்த துரித உணவுகளாக இருக்கின்ற உணவுகள் நேரம் கடந்து அல்லது காலம் கடந்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவுகள், சுட சுட சேர்ப்பதற்கான அதில் சேர்க்கப்படுகின்ற மூலப்பொருட்கள், இவைகள் நம் உடல் உள் உறுப்புகளை பாதிக்கின்றது. ஆகவே மெல்ல மெல்லமாக நம் குழந்தைகளுக்கு சிக்கன் ஃப்ரை தான் வேணும்னு வாங்கி கொடுவோம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கூட செஞ்சு சமைத்து பாருங்கள். ஆனால் கடையில் வாங்குகின்ற அத்தனை பொருள்களுக்கும் நம் உடல் நோயை நாமே வலுக்கட்டமாய நோய் உண்டாக்குகின்ற செயல்களாகும். அப்போ உண்மையான மெய்யான காரணம் இந்த உடல் உறுப்புகள் செய்கின்ற நேரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பட்டியல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 2 வாரத்துக்கு. அந்த நேரத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள். ஆகவே நம் உடல் உறுப்புகளை நாம் பாதுகாப்பாக செயல்படுத்த முடியும். இதனால் நம் உடம்பு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வருவாங்க. ஆகவே இந்த நம் உடல் என்பது ஒரு அமைப்பினுடைய பெரும் நிலை. அந்த நிலையில் அந்த உறுப்புகள் செய்வதற்கான நேரங்களையும் காலங்களையும் அறிந்து அதற்கான வழிகாட்டுதல், அதை வளப்படுத்துகின்ற உணவு முறைகளை நாம் கண்டறிந்து அந்த முறைகளை செய்ய வேண்டும். ஆகவே சீசனுக்கு ஏற்றாப்புல இயற்கையோடு நாம் ஒன்றிருக்க வேண்டும். தயவு செய்து பனங்கிழங்கு விற்கின்ற காலத்தில் பனங்கிழங்கை சாப்பிட வேண்டும். சீத்தாப்பழி பழம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பழுக்கும், அது விலைக்கு வரும். அந்த நேரத்தில் அதை சாப்பிடணும். பனம்பழம் காலத்தில் பனம்பழம் சாப்பிடணும். இப்படி அந்தந்த பருவங்கள், அந்தந்த செடி கொடிகள் அந்தந்த காலத்துக்கு ஏற்பதான் அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. ஆகவே அந்த நாட்களை நிதானம் கொண்டு அந்த நேரத்தோடு இயற்கையோடு இந்த இயற்கை சார்ந்த மனிதனாக நாம் உருவெடுக்க, நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கின்ற அத்தனை உறுப்புகளும் தொடர்ந்து அந்த பணியை
செய்வதற்கான வழியை விட்டு அதை தடங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றான உணவு முறைகளை தவிர்த்து நம்முடைய அற்புதமான தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மூலிகை செடிகளும் அத்தனை உடல் உறுப்புகளுக்கு ஒரு எலும்பு ஒடிஞ்சு போச்சுன்னா கூட அந்த தழையை எலும்புக்கு தான் தடையை வந்து அந்த முட்டையை ஊற்றி கலந்து கட்டுகின்றார்கள், எலும்பு சரியாகிறது. பாருங்கள், இத்தனை வகையான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு மாந்தரும் நேயரும் இதை நீங்கள் கண்டிப்பாக நினைத்து பரிசீலித்து உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த அற்புதமான உடல் இயக்க நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். உடல் நலம் உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் சிந்தனையில் இருக்கிறது, உங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது என்று கூறி அன்பு நேயர்களுக்கு அற்புதமான பதிவை பயன்படுத்தி செயல்படுத்த அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.